ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகா பெரியவா சரணம். அனைவருக்குமே வணக்கம். இன்று பிப்ரவரி 2, மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு இஷ்டி காலத்தோட இரவு. இந்த நாள் இரவை நம்ம தவற விடக்கூடாது. தவற விடாம நம்முடைய பிரார்த்தனைகள் அனைத்தும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா இந்த ஒரு நாள்ல தான் நமக்கு வேண்டியதை நம்மளால இந்த ஒரு நாள்ல பெற முடியும். எனவே இந்த ஒரு நாளை நீங்க தவற விடாம இந்த ஒரே ஒரு செயலை இந்த ஒரு நாள் இரவிற்குள் நீங்க எப்படியாவது செய்து விடுங்க. இது சாதாரண ஒரு தீபம் கிடையாது. இன்று இரவு தூங்குவதற்கு முன்பு நீங்க ஏற்றக்கூடிய இந்த ஒரே ஒரு தீபம் உங்களுடைய வீட்டுல இருக்கக்கூடிய ஆற்றலை மாற்றி நெடுநாள் இருந்த தடைகளை முழுமையாக அகற்றும். உங்களுக்கே உரிய இஷ்ட தெய்வத்தை அருளை நேரடியாக உங்களுக்குள் வரவழைக்கும். அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தீபம். இது மாதிரியான ஒரு தீபத்தை இன்று மட்டும் நீங்க ஏற்ற வேண்டும். ஏன் அப்படின்னா இது இஷ்டி காலத்தின் அதிசய நேரம். இந்த அதிசய நேரத்துல அதுவும் இந்த இஷ்டி காலம் அப்படிங்கிறது இந்த ஒரு நேரத்தில் நீங்க பெரிய அளவுல நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படிப்பட்ட நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்துல நீங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன வழிபாடுகள் கூட உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பெரிய அளவுல நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே தவறாம இந்த ஒரே ஒரு தீபத்தை இந்த இரவுக்குள் நீங்க எப்படியாவது ஏற்றி விடுங்கள். இந்த தீபம் ஏன் இந்த தீபத்தை நம்ம ஏற்றோம் அப்படின்னா இஷ்டி காலம் அப்படின்னா என்ன, நாம் பிறவியிலேயே நமக்கு நெருக்கமான ஒரு தெய்வம் இருக்கும். அவரது அருளை மிக வேகமாக பெறக்கூடிய நேரம் தான் இந்த இஷ்டி காலம். இது ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் இந்த ஒரு நேரத்துல இந்த ஒரு தீபத்தை நீங்க ஏற்றலாம். குழந்தைகளாக இருந்தாலும் சரி, யாருக்கு என்ன வேணுமோ நீங்க விரும்பியதை நினைத்து கொண்டு இந்த ஒரு தீபத்தை மட்டும் இந்த ஒரு நாள்ல ஏத்துங்க. நம்மளுடைய பிறவியில நமக்கு நெருக்கமான ஒரு தெய்வம் வந்து இருக்கும். அவரது அருளை நம்ம பெறணும் அப்படின்னா இந்த ஒரு நேரம் தான் அதுக்கான ஒரு நேரமா இருக்கும். அப்படிப்பட்ட நேரத்துல இந்த ஒரு நேரத்தில் நம்ம ஏற்றப்படக்கூடிய இந்த ஒரு தீபம் வீட்டுல வாஸ்து குறைகளை செரிமானமாக்கும். வாஸ்து பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதுல ஒரு முழு தீர்வை ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே இந்த ஒரு நாளை நீங்க தவற விட்டீங்க அப்படின்னா மீண்டும் இந்த ஒரு நாள் எப்பொழுது வரும்னு தெரியாது. எனவே தவற விடாம இந்த ஒரு நாளை உடனே நீங்க பயன்படுத்தி கொள்ளுங்கள். நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும். வாஸ்து பிரச்சனை உங்களுடைய வாழ்க்கையில இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமா அந்த வாஸ்து பிரச்சனைக்கு ஒரு முழு தீர்வானது கிடைக்கும். மனசுல நிம்மதியை ஏற்படுத்தும். இந்த ஒரு தீபத்தை நீங்க இரவு நேரத்துல ஏற்றி விட்டு தூங்குனீங்க அப்படின்னா மறுநாள் விடியல் உங்களுக்கான ஒரு விடியலாக இருக்கும். மனசுல எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு முழு தீர்வானது கிடைக்கும். பயம், கவலை, எதிரிகளோட கண்ணோட்டம் எதுவாக இருந்தாலும் அது அனைத்தையுமே உங்களை விட்டு அகற்றும். நம்முடைய ஆசைகள் நம் இஷ்ட தெய்வத்தை நேரடியாக ஏற்றுக்கொள்வார் என்று ஆகமங்கள்ல சொல்லப்பட்டு வருகிறது. அப்படிப்பட்ட இந்த ஒரு நேரத்துல நீங்க இந்த ஒரே ஒரு செயலை மட்டும் செய்யுங்க. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உங்களால உருவாக்க முடியும். இது காஞ்சி மகான் மகா பெரியவா அவருடைய பக்தர்களுக்கு அறிவுறுத்தியிருக்கிறார். எனவே நீங்களும் இந்த இஷ்டி கால நேரத்தை எப்படியாவது தவற விடாம இந்த ஒரே ஒரு தீபத்தை ஏற்றி விடுங்க. இன்று இரவுல நம்ம ஏற்ற வேண்டிய அந்த தீபத்துக்கு தேவைப்படுகிற பொருட்கள். இன்று நாம தூங்குவதற்கு முன்பு ஏற்ற வேண்டிய அந்த தீபத்துல ஒரே ஒரு முக்கியமான பொருளை நம்ம சேர்த்து ஏற்றணும். அதை நம்ம சேர்த்து ஏற்றுறதுனால நம்முடைய வாழ்க்கையில பெரிய அளவுல மாற்றங்களை நம்மளால உருவாக்க முடியும். நம்ம அந்த தீபத்துடன் எரிகின்ற தீபத்துடன் சேர்த்து ஏற்ற வேண்டிய ஒரு பொருள் அப்படின்னா அது வெள்ளை நிறத்துல இருக்கக்கூடிய எள். இத திலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வெள்ளை நிற எல்லை எரியும் தீயோட சக்தியானது நம்மளுடைய முன்னோர்களின் ஆசையை உடனே வரவழைக்கும். முன்னோர்களின் ஆசை நமக்கு கிடைத்து விட்டது எப்படின்னா நம்ம செய்த பாவங்கள் தவறுகள் அனைத்திற்கும் ஒரு நன்மைகளும் ஒரு புண்ணியத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தீய சக்திகளை உடனே அழிக்கும். வீட்டுல ஆற்றலை அதிக அளவுல பெருக்கும். நோய், நெருக்கடி, பணத்தடை போன்றவற்றின் ஆதார காரணங்களை நம்மளுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கும். ஆகமங்களும் சாமி வழிபாடு மாறவும் இஷ்டி காலத்துல வெள்ளை எல் தீபத்தை ஏத்தினாங்க அப்படின்னா நம்ம நினைத்தது ஒருபோதும் தடையின்றி நிறைவேறுமாங்க. எனவே நீங்க நினைத்த காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு கோரிக்கைகள் ஏதாவது ஒரு பிரார்த்தனை இருந்துச்சு அப்படின்னா இந்த வெள்ளை எள் இருக்குல்லவா, இந்த வெள்ளை எள் தீபத்தை எப்படியாவது நீங்க ஏற்றி பாருங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உங்களால உருவாக்க முடியும். இப்போது அந்த ஒரு தீபத்தை எப்படி ஏற்றணும், அது மட்டும் இல்லாம அதை எப்படி படிப்படியாக செய்யணும் அப்படிங்கிறத நான் ஒன்றன் பின் ஒன்றாக கூறுகிறேன். மறக்காம இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமைக்கும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு சிறிய கோப்பை தீபத்துல நெய் இல்லைன்னா எண்ணெயை ஊற்றிக்கோங்க. ஒரு சிறிய கோப்பையாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா ஒரு அகல் விளக்கு எதுவாக இருந்தாலும் சரி, அதை ஒன்று எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். வைத்துக்கொண்டு அதுல நெய்யவோ இல்லைன்னா எண்ணெயவோ நீங்க முதல்ல ஊற்றிக்கிடணும். ஊற்றிக்கிட்டு இரண்டாவதாக ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு வெள்ளை எள் இருக்கல்லவா, வெள்ளை எள்ளை தீபத்துக்குள்ள நீங்க போடணும். அந்த தீபத்துக்குள்ள திரியெல்லாம் வைக்கிறதுக்கு முன்பாகவே நீங்க அந்த வெள்ளை எள்ளை முதலாவதாக அந்த நீங்க எடுத்து எண்ணெயை ஊற்றி வச்சிருப்பீங்க அல்லவா, அதனுடன் சேர்த்து கொள்ளணும். சேர்த்து கொண்டு அதுக்கப்புறமா திரியெல்லாம் வைத்து விட்டு அதற்கப்புறமாக தூங்குவதற்கு 5 நிமிடத்திற்கு முன்பாக இந்த ஒரு தீபத்தை நம்ம ஏற்றணும்.
இந்த கீழே உள்ள மந்திரத்தை நீங்கள் 11 முறைகள் கூறுங்க. இந்த ஸ்க்ரீனில் ஒரு மந்திரம் வரும். அந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் 11 முறைகள் கூறிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த ஒரு தீபத்தை ஏற்றணும். ஓம் கிரீம் ஈஷ்ட தேவதையே நம்மே மனோகாமம் ருத்திம் தந்து ஸ்வாகா. இதுதான் அந்த ஒரு மந்திரம். இந்த ஒரு மந்திரம் என்னுடைய வாக்கியங்கள்ல தவறாக வந்திருக்கலாம். நீங்க இந்த ஒரு மந்திரத்தை பார்த்து தெளிவாக கூறுங்கள். மறக்காம இந்த ஒரு மந்திரத்தை 11 முறைகள் கூறுங்க. கூறிவிட்டு அதற்கப்புறமா நீங்க இந்த ஒரு தீபத்தை ஏற்றணும். இந்த ஒரு மந்திரத்தை நம்ம கூறுவதற்கான என்ன அர்த்தம் அப்படின்னா, என் இஷ்ட தேவதை எனது ஆசைகள் முழுவதையும் நிறைவேற அருள் புரியட்டும். அதுதான் இந்த மந்திரத்தோட பொருள். எனவே தவறாம நீங்களும் இந்த ஒரு மந்திரத்தை எப்படியாவது கூறிவிடுங்கள். அதற்கப்புறமா தீப்பொறி உருவாக்கக்கூடிய ஒளியை நம்ம 30 வினாடிகள் அமைதியை பார்க்கணும். நம்மளுடைய ஆசையை நம்முடைய மனதுக்குள் மட்டும் சொல்லிக்கிடணும். சொல்லிக்கொண்டு அதுக்கப்புறமா இந்த ஒரு தீபத்தை நம்ம ஏற்றி விடலாம். தூக்கம் வரும்போது தீபம் தன்னால அணையணும். அதுவாகவே அணைந்து விடும். நீங்க இந்த தீபத்தை அணைக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த தீபமானது அதுவாகவே அணைந்து விடும். அணைத்து விட நீங்க ஒருபோது அணைத்து விடக்கூடாது. அதுவாகவே அணையவிட்டும் என்று உங்களுடைய வீட்டிற்குள் வடகிழக்கு மூலையிலோ இல்லைன்னா உங்களுடைய வீட்டு பூஜையில கூட இந்த ஒரு தீபத்தை ஏற்றலாம். ஆனா இந்த ஒரு தீபத்தை ஒருபோதும் நீங்க அணையக்கூடாது. அதுவாகவே அணைய விடலாம். இதை மட்டும் நீங்க செய்துவிட்டு உங்களுடைய பிரார்த்தனைகள் இந்த மந்திரங்கள் அனைத்தையும் கூறிவிட்டு நீங்க தூங்க சென்று விடலாம். தீபம் இயற்கையாக அணைவதுதான் மிகப்பெரிய அளவுல நமக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். இந்த ஒரு நாள் மட்டும் கிடையாது. நீங்க வீட்டுல ஏற்றக்கூடிய தீபங்கள் ஏதாவது சக்தி வாய்ந்த நாட்கள்ல நீங்க ஏத்துறீங்க அப்படின்னா அந்த ஒரு நாள்ல நீங்க தீபத்தை நீங்களா போய் அணைக்கக்கூடாது. அதுவாகவே அணையட்டும்னு நீங்க விட்டணும். அது காலை நேரமாக இருந்தா சரி, மாலை நேரமாக இருந்தா இரவு நீங்க தூங்கத்தான் போறீங்க. அதனால அதை அணைக்கணும்னு எந்த விதமான இதுவுமே கிடையாது. எனவே இதே உங்களுடைய மனதளவில் நீங்க நன்றாக புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஒரு நாளை பொறுத்தளவுக்கு இது ஒரு சாதாரண தீபமா இருக்காது. இஷ்டி காலத்துல இஷ்ட தேவதைக்கு இந்த ஒரு தீபத்தை ஏற்றதன் மூலியமா இது இஷ்ட தேவதையின் காதல நிச்சயமாக போய் சேர்ந்துவிடும். இந்த ஒரு நேரமானது நம்ம ஏற்றுகின்ற இரவு நேரத்தில் தூங்கும் பொழுது ஏற்றுவோம் அல்லவா, அந்த ஒரு நேரத்துலதான் இந்த இஷ்டி காலத்துல இந்த ஒரு நாள்ல நம்ம கேட்கக்கூடிய வரங்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பாராம் இந்த இஷ்ட தேவதை. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு நேரமா இந்த ஒரு நேரமானது இருக்கும். எனவே இந்த ஒரு தீபத்தை ஏற்றி உங்களுடைய வீட்டில் இருந்தாலும் சரி, வெளியில வைத்து ஏற்றினாலும் சரி, இல்லைன்னா வடகிழக்கு மூலையில வைத்து ஏற்றினாலும் சரி, எந்த ஒரு இடத்துல வைத்து ஏற்றினாலும் உங்களுடைய மனதிற்குள் உங்களுக்கு பிடித்த தெய்வத்தை நினைத்துக் கொள்ளுங்கள். நினைத்துக்கொண்டு உங்களுடைய பிரார்த்தனையை நீங்க வைங்க. உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அதை நீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வத்திடம் கேளுங்க. நிச்சயமா அது மறுநாளோ இல்லைன்னா இன்னும் சில நாட்கள்ல உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அந்த அளவுக்கு சக்தி இந்த ஒரு செயல்ல இருக்கிறது. எனவே தவறாம நீங்களும் இந்த ஒரு செயலை செய்யுங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த அளவுக்கு இந்த ஒரு செயல்ல அவ்வளவு சக்தியானது இருக்கு. இந்த ஒரே ஒரு தீபத்தை மட்டும் இந்த ஒரு நாள் இரவு நீங்க செஞ்சு பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில காணாத மாற்றம் உங்களை தேடி வரும். இதுவரை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இந்த ஒரு மாற்றத்தை உங்களால உண்டு பண்ணியிருக்கவே முடியாது. எவ்வளவோ பரிகாரங்கள் எவ்வளவோ பூஜைகளை நீங்க பண்ணியிருந்திருப்பீங்க. இருந்தாலும் இந்த ஒரு தீபத்துல இருக்கக்கூடிய சக்தி அந்த ஒரு மந்திரங்கள் பரிகாரங்கள்ல நிச்சயமாக இருக்காது. அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த நாள் தான் இந்த இஷ்டிக்கால நாள். எனவே இந்த ஒரு நாளை நீங்க தவற விடாம இந்த ஒரே ஒரு செயலை செய்யுங்க. நிச்சயமா இது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுமே முழுமையாக அகற்றிவிடும். அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நேரம். தீபம் எரிந்து கொண்டிருக்கும் அல்லவா, அப்பொழுது உங்களுடைய தடைகளும் எரிந்து போகட்டும். உங்களுடைய ஆசைகள் நிறைவேறட்டும். இஷ்ட தேவதை என்றும் உங்களை காப்பாற்றும் அப்படின்னு நீங்க மனதிற்குள் நினைத்து கொள்ளுங்கள். நினைத்து கொண்டு இந்த ஒரே ஒரு தீபத்தை இந்த ஒரு நாள் பிப்ரவரி 2 முடிவதற்குள் நீங்க எப்படியாவது இந்த இஷ்ட கால நேரத்துல நீங்க ஏற்றி விடுங்கள். அதுவும் தூங்குறதுக்கு முன்பாக இந்த ஒரு தீபத்தை ஏற்றிவிட்டு அதுக்கப்புறம் நீங்க தூங்க சென்று விடுங்க. நிச்சயமா இது உங்களுடைய வாழ்க்கையில இங்க பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு தீபமா இந்த ஒரு தீபமானது இருக்கும். எனவே தவறாம நீங்களும் இந்த ஒரு தீபத்தை ஏற்றுங்க. உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள்னு அனைவருக்குமே இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதனை பார்த்து அவர்களையும் இதனை செய்து வர சொல்லுங்கள். இதனால் மிகப்பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உங்களால உருவாக்க முடியும். இது காஞ்சி மகான் மகா பிரிவாருடைய ஒரு எளிய பரிகார முறை. நீங்களும் செய்யுங்க. உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறுப்பினர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதனை பார்த்து தெரிந்து கொள்ள சொல்லுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருக்கும் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். ஜெய் ஜெய சங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகா பிரிவா சரணம். நன்றி, வணக்கம்.